ஆக்ட்ரஸ் லைலா அவர்கள் கோட் படத்தோட ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி ரீசென்ட் இன்டர்வியூல ஷேர் பண்ணிருக்காங்க. அதாவது கோட் படத்துல நிறைய ஆர்டிஸ்ட் இருக்கிறதால ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸே சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே அவங்கவுங்க கேரக்டர்ல பயங்கர சீரியஸா இருந்தோம். பட் சேம் டைம் பயங்கர ஃபன்னும் இருந்துச்சு. மோஸ்ட்லி நான் யாரையாச்சும் பிராங்க் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். நீங்க அதை எல்லாத்தையுமே பிடிஎஸ்ல பார்க்கலாம். சோ கிட்டத்தட்ட அதுவே ஒரு தனி படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ படத்துல ப்ளூபர்ஸ் கண்டிப்பா இருக்கு. வெங்கட் பிரபு படங்கள்னாலே படம் முடிஞ்சு ஓடுற அந்த ப்ளூபர்ஸுக்குன்னு தனி ஆடியன்ஸ் இருக்கு. மங்காத்தா அண்ட் கோவா படத்தோட ப்ளூபர்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். சோ இப்போ கோட்டுக்கும் அதே மாதிரி எக்ஸைட்டிங்கான ஒரு ப்ளூபர்ஸ் இருக்கு. அண்ட் கோட் படத்தோட ஷூட்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 1 வீக் ஷூட் மட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் வெங்கட் பிரபு அவர்கள் பிரேம்ஜி மேரேஜ்ல கொஞ்சம் பிஸி ஆயிட்டதால அந்த பேலன்ஸ் ஷூட்டையும் கூடிய சீக்கிரம் முடிச்சிருவாரு. அண்ட் கரெக்டா கோட் நடக்கிற டைம்ல பிரேம்ஜி அவர்களுக்கு கல்யாணம் பண்ணது ஒரு சூப்பரான விஷயம். ஏன்னா இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் ஒரு மிகப்பெரிய படத்தை இயக்கிட்டு இருக்கும் போது ஃபங்க்ஷன் இன்னுமே சிறப்பா நடந்திருக்கும். அண்ட் கூடிய சீக்கிரம் நடக்க போற ரிசப்ஷன் அப்பவே அதை பார்க்கலாம். ஏன்னா தளபதி, அஜித், சூர்யான்னு எல்லா டாப் ஆக்டர்ஸும் வருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தி கோட் பத்தின ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜி4 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.